அதிமுகவிலிருந்து நீக்கம், விசுவாசி யார், பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டது என்பது தொடர்பாக செங்கோட்டையன் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கலாம் என தெரிவித்த செங்கோட்டையனுக்கும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். ஒரு மனிதன் 53 ஆண்டு காலம் இவருக்கு முன்னாலே, இவர் பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாலே புரட்சித் தலைவரால் 72லிருந்து 77, 70, 80, 84 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக பல்வேறு பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் இவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் 89 தான் இடம்பெறுகிறார். அப்படி இடம்பெறுகின்றவர் எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும். ஒரு சீனியர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே, அதை போல யாரை வேண்டுமானும் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன், விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 33 ஆண்டு காலம் நீங்கள் இருந்துன்னு சொன்னால் உழைச்சிருக்கணும், மக்களுக்கு உழைச்சிருக்கணும், நிர்வாகிகளுக்கு அனுசரித்து போயிருந்தால் உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும். இமயமே தன் தலையில் விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமுள்ள தொண்டனாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இத்தனை பொறுப்புகளை நான் அவருக்கு வழங்கியிருக்கிறேன் என்று அம்மா அவர் குறிப்பிட்டதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்கிறார். அம்மா விசுவாசியாக இருந்தால் ஏன் அமைச்சராக இருக்கும்போதே அமைச்சர் பதவியிலேருந்து விடுவிக்கிறாங்க? அம்மா அமைச்சர் இருக்கும்போது விடுவிச்சுட்டாங்க. நான் அமைச்சராக முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன். நான் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. இதோட மாவட்ட செயலாளராகவும் அம்மா இருக்கும்போதே எடுத்துட்டாங்க. பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுது தான் பொறுப்பு இருக்கும்போது அவருக்கு அந்த பதவி கொடுத்தோம். புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் உடைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 2 முறை எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது கூட அந்த வாய்ப்பை நான் இந்த இயக்கம் ஒரு சிறிதளவு கூட ஏதாவது தடைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை விட்டு கொடுத்திருக்கிறேன் என்பதும் நாடறியும். எப்போ 2 முறை வந்தது? அம்மாவே பதவி பிரிச்சுட்டாங்களே. அம்மாவே 2015 நினைக்கிறேன், அவர் 14லேயே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சுட்டாங்களே. நாங்கள் 21 வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தார் இருக்கும்போது தானே நீ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அம்மா இருந்தால் அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே. இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை? நான் சாதாரண பொறுப்பாளர், இந்த இயக்கத்தை வளர்த்தவர், நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர். அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது, 3-4 கொலைகள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை, A1லே அவர் இருக்கிறார். அதுதான் கொடநாடு பற்றி இப்போ நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சால் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதைத்தான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்லை, 2-3 கொலை நடக்கினார். என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமாக இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ளே இவரையெல்லாம் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றிக்கணும்? இதுலேருந்து தெளிவாக இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுது பாருங்க. இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை. அது தேர்தல் ஆணையத்திலே 6 பேர் நிலுவிலே இருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர்கிறேன். ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்று தெரியுமா தெரியாதுன்னா விளக்கம் சொல்கிறேன், புரியுதா? இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்கப்பெற்றோம். அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது, புரியுதுங்களா? அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், அதுக்காக சொல்கிறார். என்னை பொறுத்தவரையிலும்
துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார், திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார். எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்பு எடப்பாடியாருக்கு தான், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வதுதான் இவர்கள். இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது, அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது. இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.